ஹாய் உடனார் மக்களே, இப்போ நம்ம கடையில் ப்ராப்பராக கோஸ் சீவிக்கிட்டு இருக்கோம், ரைஸுக்கு உலை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெயில் சரியான வெயிலுங்க, பட்டையாக வளக்குது. அதனால் நம்மளால் நின்று வேலை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நம்ம கடை பக்கத்துலேயே நம்ம ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது. அது என்னென்னா கரும்பு ஜூஸ் கடை தான். ஸோ இப்போ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா காலையே 6 மணிக்கு மேலேயே வந்து காலையே 6 மணிக்கு வந்துடுவாங்க கரும்பு ஜாறு கடைக்கு. வந்து நைட்டு ஒரு 6-7 மணி வரைக்கும் கடை ஓப்பனில் தாங்க இருக்கும். எப்போ போனாலும் குளிர அவங்க நல்ல ஐஸ் கட்டி போட்டு நம்மளுக்கு கரும்பு ஜூஸ் கடை கொடுப்பாங்க. இப்போ அவர் ப்ராப்பராக பண்ணுறதை பாருங்கம்மே. மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சீசனை கரும்பை அதில் விட்டு நச்சு அதுலேருந்து வர்ற சாறு வச்சு நம்ம கொடுப்பாங்க பாருங்க கரும்பு சூடு. மிஷின் ஓடும் சவுண்டு. இதெல்லாம் அந்த காலத்து மெத்தடுங்க. இப்போ தான் மிஷின் எல்லாமே வந்துருச்சு. மிஷினுக்குள்ளே கரும்பு விட்டால் அதுவே நச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடும். ஆனால் அப்படி இப்போ கிடையாது. சில பேர்கள் அந்த பழைய காலத்து மெத்தடையே ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் தாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டே. இப்போ அவர் எல்லா சக்கையை நல்லா புளிஞ்சு சாரை எடுத்துட்டாப்புல. இப்போ ஐஸ் பெட்டியை பார்த்திங்கன்னா ஐஸ் அதை உடச்சி குளிர நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஐஸ் பெட்டி எடுத்து ஐஸை நல்லா உடச்சி டம்ளரில் போட்டு சாறு ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. கரும்பு சாறு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வர சாறு எடுத்து நல்லா வடிகட்டி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஐஸ் கட்டிக்கும் அந்த கரும்பு சாருக்கும் அப்படியே இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட்டு. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. சின்ன பிள்ளைலேருந்து அந்த காலத்துலேருந்து ஃபேவரட்டானதுன்னா எல்லா பேத்துக்கும் ஒன்று இந்த கரும்பு ஜூஸ் நினைக்கிறேன். குட்டிக்கும்போது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் என் மூஞ்சி ஆக்ஷன். அதில் தான் நான் காமிக்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ தான் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ அது கடுப்பாய்க்கிறாதீங்க, சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள்.